Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தாலுமே ஜிஎஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு நோட்ஸ் வந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே சிலபஸ் வைஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தேவைனாலும் நாங்கள் அதையும் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிட்டி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி வந்து நோட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஷீட் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃபோட கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது, ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கா இல்லை புக்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கிளியராக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு உடையவே இல்லை இல்லையா, எழுத்து வந்து ஏதாவது உடையுதா பாருங்களேன், இல்லை அப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்பவே கிளியராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போதுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதே போல் கண்டென்ட்டுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, கட் அண்ட் ரைட்டாக இதுதான் இப்படி தான் இதை தான் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வளவலன்லாம் இல்லாமல் அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இப்போ அதை நம்ம என்னவா பார்த்துட்ருக்கோங்கிற மாதிரி டீட்டெயில்டான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப கொச்சனும் இருக்காது. பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத அண்டர்லைனும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு காட்டுற மாதிரி மைண்ட் மேப் கொண்டு உங்களுக்கு நாங்கள் போட்டிருப்போம். ஈஸியாக வந்து மெமரி பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வங்காள கவர்னரோட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னா கல்கத்தா, பம்பாய், மദ്രാஸ். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு க்ளவுட் இதுக்குள்ளே இருக்கும்போது, ஒரு மைண்ட் மேப்பாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கிறதுக்கும் ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 1771, 1784 இது எல்லாமே வந்து ஒரே பேராகிராஃபாகவே நம்ம எழுதிடலாம். ஆனால் நம்ம ஏன் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கரெக்டாக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா ஈஸியாக மனசுலையும் பதியணும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாலிட்டிக்கான நோட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து இருக்கும் இல்லையா. சரி, இப்போ அடுத்து வந்து யூனிட் 6க்கு வந்து பாருங்களேன், இதிலேருந்து 20 கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அறிவியல், இயக்கங்கள், அடுத்து வந்து இதை பற்றிலாம் படிக்கும்போதே நம்ம திருக்குறளையும் ப்ரீஃபாக வந்து படிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ 20 கொஷின் நீங்கள் எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த மெட்டீரியல். அதே போல் பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ புக்கில் இருந்து நமக்கு எப்படி கேட்டாலுமே ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன மட்டும் ரெஃபர் பண்ணோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்பப்போ என்ன வந்துட்டுருக்கு, நிகழ்வுகள் நம்ம நாட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ வந்து இந்த அரசமைப்பு சம்மந்தமாக என்ன நடந்துகிட்ருக்குங்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ யூனிட் 6க்கான விஷயங்களை வந்து பாருங்களேன். ஸோ இப்போ யார் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீட்டாக ஒரு ஏரோ மார்க் போட்டு சொல்லியிருக்கோம். எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு டீட்டெயில்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வருதா. சரி, இப்போ அடுத்து வந்து இது என்னதுங்க என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃபாக வந்து இருக்குங்க. எல்லைப்பகுதிகள் பண்டைய காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சின்னதாக கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு படமாக போட்டு படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக போயிடும், மெமரி ஆகும். அப்படியே அந்த விஷுவலைசேஷன் நம்மளோட மனசில் பதியும் இல்லைங்களா. இந்த பக்கம் இது தானே நம்ம படித்தோம், இந்த பக்கம் இது தானே படித்தோம், இந்த பக்கம் இது தானே படித்தோம், அப்போ கீழே இருக்கிறது மிச்சம் ஒன்று இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரீகால் பண்ணுற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதாமல் படமாக போட்டு வச்சிடறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் பாலிட்டி எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான் யூனிட் 6மே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக பிரித்து எதெல்லாம் பிரித்து காட்டணுமோ பிரித்து காமிச்சு, எதெல்லாம் வந்து படமாக போட்டு காட்டணுமோ படமாக போட்டு காமிச்சு, ஏரோ மார்க் மாதிரி போட்டு காமிச்சு, இது எல்லாமே உங்களுக்கு எளிதாக மனசில் பதிகிற மாதிரி வந்து நம்ம பிரித்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னதுங்க, யூனிட் 6ஓடது. ஓகேங்களா? இதே போல் தான் திருக்குறளும் உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்திருக்கும். அண்ட் திருக்குறளுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய எடுத்து உங்களுக்கு நாங்கள் மர்ஜ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து எழுதி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா அதுவும் இல்லாமல் என்னென்ன திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புக்கில் இல்லாத ஸ்கீம்ஸும் வந்து நிறையா அதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் நிறையா வந்து ஸ்கீம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயங்களுமே வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா?
ஸோ இதுலேருந்து ஒரு 5 பக்கம் வந்து சாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லாமே நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பைரல் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மார்ஜினுமே கூட வந்து போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்பைரல் போடுறீங்கன்னா எழுத்து எதுவுமே அடியாகாது. ஓகேங்களா, ஸோ இங்கிட்டும் கேப் இருக்குது, இங்கிட்டும் கேப் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஸ்பைரல் போட்டு காலத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அழகாக குட்டி குட்டியாக வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ என்ன தோணும், ஓகே இன்றைக்கி 20 பாயிண்ட் படிச்சிட்டோம், ஓகே நீங்கள் 30 பாயிண்ட் படிச்சிட்டோம், அடுத்து படிக்கலாங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக பாருங்களேன், அழகாக இருக்குது இல்லைங்களா. ஸோ படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது வந்து போயிடுவோம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஐஎன்எம்லாம் புக்கில் எடுத்திங்கன்னா எதுக்கடுத்து எது, யாருக்கடுத்து யார், என்ன வராங்கன்னே புரியாதமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும், இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்தாங்க, இதுக்காக தான் வந்தாங்க, இவங்க இங்கேருந்து என்ன பண்ணாங்க, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்களோட வணிக மையத்தை வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூவாக உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது, நமக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக வந்து வரும். ஸோ இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கோர்வையான கதையாக வந்து வரும். ஓகேங்களா, அது வந்து எளிய தமிழில் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் புக்கில் படிக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே வந்து ஐயோ இது வார்த்தையே என்னடா, இது தமிழ் மீடியமில் தான் படிக்கிறோம் ஆனால் இது ஒன்றும் புரியலையன்ற மாதிரிலாம் இங்கே இருக்காது. ரொம்ப எளிமையாக வந்து உங்களுக்கு ஈஸியாக மனசில் வந்து பதிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அதே போல் தான் ஜியாகிரஃபியுமே. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் வைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜியாகிரஃபியில் வந்து 5 கொஸ்டின் தானங்க வரும், இதுக்கு எதுக்குங்க நான் வந்து மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜியாகிரஃபி ஒரு யூனிட் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின் வந்துருங்கிறது நமக்கு தெரியும். அது போக நமக்கு எங்கே வரும்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் ஜியாகிரஃபிங்கிற ஒரு யூனிட் படிச்சிங்கன்னா 3 யூனிட் வந்து நமக்கு கவர் ஆகி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. சரி, ஸோ அப்போ ஒரு யூனிட் படிச்சிங்கன்னா 3 யூனிட்டில் இதோட கவரேஜ் வந்து இருக்குது. அப்போ ஜியாகிரஃபிங்கிறது வெறும் 5 கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிலாம் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 கொஸ்டின் தானே, நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சயின்ஸுங்கிறது சயின்ஸில் மட்டும் தான் நமக்கு வரப்போகுது, அதனால் அது இஷ்யூஸ் கிடையாது. பட் ஜியாகிரஃபி வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ யூனிட் 1 யூனிட் 2 நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், சயின்ஸும் ஜியாகிரஃபியும் ஸ்கிப் பண்ணுறேன், 10 கொஸ்டின் தானே மிச்சத்தெல்லாம் நான் கவரேஜ் பண்ணுறேன், அப்படி வந்து கண்டிப்பாக நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஜியாகிரஃபியோட கவரேஜ் வந்து மொத்தமாக 3 யூனிட்டில் வந்து நமக்கு இடம்பெறுது. அதனால் கம்பல்சரி ஜியாகிரஃபிங்கிற யூனிட் வந்து நம்ம படிக்க தான் வேணும். சரிங்களா. சரி, அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பாருங்களேன், ரொம்பவே ஈஸியாக வந்து எளிமையாக புரிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் இருக்கும். எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, என்ன பண்ணாங்க, இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மெதுவாக நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயங்கள் தெளிவாகவே புரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் எல்லாமே ஏன் வந்துச்சு, எதுக்காக பிளான் பண்ணாங்க, அவங்க அதில் வெற்றி அடைஞ்சாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா, எவ்வளோ % வந்து வெற்றி பெற்றாங்க, ஸோ அது வந்து ஓராண்டு திட்டமாலாம் மாற்றப்பட்டுச்சா, அது எந்த வருஷம், எதுக்காக, வார்னாலையா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எளிமையாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்க்கான ஓவராலாக 7 பாடங்கள் வந்து இப்போ எங்ககிட்ட ரெடியாக இருக்குங்க. சயின்ஸ் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 7 பாடங்கள், அது என்னங்க 7 பாடங்கள் மொத்தமே 6 யூனிட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 பாடங்கள் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, அடுத்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம். அப்போ இது 2 தனித்தனி பாடமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. பாடம் 1 2 3 ஓகேவா, இந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி, அடுத்து ஹிஸ்ட்ரி, அடுத்து ஐஎன்எம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, அடுத்து வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அடுத்து வந்து யூனிட் 6. ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 இன்னும் 7 பாடங்கள். சயின்ஸும் வந்து கூடிய சீக்கிரமே வித்தின் வீக்கில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த 7 பாடங்கள் வந்து எங்ககிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஜிஎஸ் தமிழ் லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. டீட்டெயில்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் படிக்கும்போது ஓகே இது வந்து இதுக்காக தான் இருக்குது, ஓகே இது இவ்வளோ தான் அப்படிங்கிறது நீங்களே வந்து புரிஞ்சு படிச்சுக்கிற அளவில் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே போல் எங்ககிட்ட மேக்ஸுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வைஸ் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதே போல் தமிழுக்கான மெட்டீரியல்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.